இல்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 750 பேர் படிக்கிறார்கள். அதே போல 27 ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரான பள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக அரசு பள்ளிகளில் அதிகமான மாணவ மாணவிகள் சேர்வதன் அடிப்படையில் அந்த பள்ளியிலும் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கிறது ஆண்டுக்காண்டு. எனவே அந்த பகுதி, அது மட்டுமல்லாமல் அந்த பகுதிக்கு சுற்றி இருக்கிற மேனாங்குடி, அதே போல கொல்லாபுரம், கீரனூர், உபயவேதபுரம் ஆகிய பகுதிகளில் அமைந்திருக்கிற உயர்நிலை பள்ளிகளில் இருந்து மேல்நிலை பள்ளி படிப்பை தொடர்வதற்கு பேரளத்துக்கு தான் மாணவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் கருத்தை கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்வார்களா என்பதனை தங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறை மட்டுமல்ல, வேளாண் துறை, பொறியியல் துறை, சட்டம், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அனைத்து உயர் படிப்புகளுக்கும் இடஒதுக்கீடை தந்து அவருக்கான கல்வி கட்டணத்தை அரசு ஏற்று இந்த மிக சிறப்பான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பேரளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் 192 பேரும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் 150 பேரும் பயின்று வருகிறார்கள். ஆனால் அதனை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பகுதியில் கடுவங்குடி, பூந்தோட்டம், நெடுங்குளம் ஆகிய 3 அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளும், கொல்லாபுரம், உபய வேதாந்தபுரம், பில்லூர் ஆகிய பகுதிகளில் 3 அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் செயல்பட்டு வருவதால் இந்த அதிக தூரத்திலிருந்து இந்த பள்ளிக்கான மாணவிகள் வருகை குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்களை கோரிக்கை ஏற்று துறையினுடைய அதிகாரிகளை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியை பெற்று அந்த பகுதியில் பிற்படுத்தப்பட்ட மாணவி விடுதி தொடங்குவதற்கு பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நன்னிலம் ஒன்றியத்தில் கொல்லுமாங்குடியை சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன கடுவங்குடி, அதே போல பூந்தோட்டம், குடவாசல் ஒன்றியத்தை சேர்ந்த இரவாஞ்சேரி, எண்ணக்குடி, மானந்தகுடி ஆகிய இந்த மேல்நிலைப் பள்ளிகளில் அரசினுடைய விதிமுறைகளை பூர்த்தி செய்கிற ஏதாவது ஒரு இடத்தில் இந்த ஆண்டு அரசினர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் சார்பில் ஒரு விடுதி ஒன்று அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் என்ற பெருமையின் அடிப்படையில் திருவாரூருக்கு மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், திருவாரூருக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், திருக்கோயிலில் அண்ணா பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து திருவாரூரில் பல்வேறு உயர்வெளிக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். வந்த வழியில் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற பகுதியில் ஆய்விருப்பின் தேவையிருப்பின் அந்த பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியை தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 238 மாண்புமிகு உறுப்பினர்